திருநெல்வேலியில் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் ஏற்பட்ட உடைப்பு 3 மணி நேரத்திற்கு பின் சரி செய்யப்பட்டுள்ளது. விவரங்களை எமது செய்தியாளர் வனராஜ் சங்கர் வழங்கி கேட்கலாம். வணக்கம் வனராஜ் சங்கர், விவரங்களை வழங்கலாம். ஷர்மிளா வணக்கம். தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தில் முக்கூடலில் இருந்து வீரவநல்லூர் செல்லும் சாலையில் ஏற்பட்ட குடிநீர் குழாய் உடைப்பு 3 மணி நேர போராட்டத்திற்கு பின் சரி செய்யப்பட்டது. இது குறித்த விவரங்களை பார்த்தோம் என்றால், திருநெல்வேலி மாவட்டம் முக்கூடலில் இருந்து வீரவநல்லூர் செல்லும் பிரதான சாலையில் உள்ள தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் திடீரென ஒரு விரிசல் ஏற்பட்டது. இது காரணமாக ஒரு பனை மர அளவு உயரம் என்று குறிப்பிடுவார்கள், அது போல தண்ணீர் பீச்சி அடித்து பல ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணானது. அந்த விஷுவல்களை பார்த்தாலே தெரியும். வெள்ளை வெள்ளையரென்று ஒரு பனை மர உயர அளவிற்கு தண்ணீர் அந்த விரிசல் ஏற்பட்டதன் காரணமாக தண்ணீர் மேல் நோக்கி பீச்சி அடித்து வீணானது. இது குறித்து தகவல் அறிந்த தாமிரபரணி இந்த நிகழ்வானது தாமிரபரணி ஆற்றுப்பாதையை ஒட்டிய பகுதியில் நடைபெற்றது. இந்த கூட்டு குடிநீர் திட்டத்திற்கான நீர் உந்து நிலையம் அப்பகுதியில் ஒரு பம்பிங் ஹவுஸ் செயல்பட்டு வருகிறது ஷர்மிளா. இந்த நிலையத்திலிருந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் தினசரி குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இன்று வழக்கம் போல குடிநீர் விநியோகம் நடந்து கொண்டிருந்த போது ஏதோ ஒரு பிரஷரின் காரணமாக அந்த பிரதான விநியோக குழாயில் திடீரென பெரிய அளவிலான உடைப்பு ஏற்பட்டு பின்னர் நிலத்தடி அந்த அழுத்தத்தின் காரணமாக தண்ணீர் பல அடி உயரத்திற்கு பீச்சி அடித்து சாலை முழுவதும் ஆறாக ஓடியது. நீண்ட நேரமாக தண்ணீர் வீணாக வெளியேறியது. அவ்வழியாக சென்ற பொதுமக்கள் பலரும் பார்த்து பின்னர் உடனடியாக தகவல் அளிக்கின்றனர். பின்னர் TWAD எனப்படும் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக முதலில் நீர் உந்தும் நிலையத்திலிருந்து வரும் தண்ணீர் அந்த பம்பிங் மோட்டார் நிறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நவீன இயந்திரங்கள் மற்றும் தொழில்நுட்ப பணியாளர்களை கொண்டு பழுது நீக்கும் பணிகள் தொடங்கின. சுமார் 3 மணி நேர தீவிர போராட்டத்திற்கு பிறகு குழாயில் ஏற்பட்ட உடைப்பு முழுமையாக சரி செய்யப்பட்டு தற்போது கசிவுகள் அடைக்கப்பட்டுள்ளது. இந்த வெயில் காலங்களில் தண்ணீர் விநியோகம் முறையாக இருக்கிறதா என்பதை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்ற கோரிக்கை பொதுமக்களிடையே எழுந்துள்ளது. பின்னர் நீருந்தும் நிலையத்திலிருந்து மீண்டும் சோதனை முறையில் நீர் ஏற்றப்பட்டு தண்ணீர் எதுவும் வீணாகிறதா என செக் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. தற்போது வழக்கமான அட்டவணைப்படி அனைத்து பகுதிகளுக்கும் தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது ஷர்மிளா.